யுத்த களத்தில் யோசபாத்தின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த யோசபாத் ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு உத்தம ராஜா என்றே நாம் சொல்லலாம். இந்த யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் மற்றும் சில மலை தேசத்து மக்கள் என்று அநேகர் கூட்டம் கூடி விரோதமாக வந்தார்கள் யுத்தத்துக்கு. அந்த நேரத்தில் யோசபாத் தன்னுடைய ஜனத்தை கூட்டி ஜெபம் செய்தவனாக காணப்பட்டார். யோசபாத் எங்கே இருந்து ஜெபம் செய்தார் என்பதற்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோசபாத் ராஜா, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் ஆலயத்திலே கர்த்தருடைய கண்கள் திறந்தும் கர்த்தருடைய செவிகள் கேட்டும் இருக்கிறது என்று சாலமன் கற்றுக் கொடுத்த காரியத்தை நினைவு கூர்ந்து ஆலயத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய நபராக இந்த யோசபாத் இருப்பதை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பிரச்சனை என்றால் ஆலயத்தில் போய் உங்கள் இதயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக தெரியப்படுத்தும் போது பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் அதை கண்டும் அவருடைய செவிகள் கேட்டும் பதிலளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆலயத்திற்கு போய் சென்று ஜெபித்தவர் என்ன ஜெபித்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் வாழ்க்கையின் யுத்தங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அது அநேக நேரத்தில் வியாதியினால் தொடுக்கப்படும் யுத்தமாக இருக்கலாம், பணத்தினால் தொடுக்கப்படும் யுத்தமாக இருக்கலாம், உறவுகளினால் ஏற்பட்ட பிரச்சனையினால் உண்டான யுத்தங்களாக இருக்கலாம், ஏன் நம்மை அடிமைப்படுத்தும் பாவத்தினால் உண்டான யுத்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது யோசபாத்தை போன்று நாமும் இருக்கிறோம். என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறோம், பலன் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும் நேரத்திலும் கூட, ஆண்டவரே, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, பலன் இல்லாமல் இருக்கிறோம், எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபாத்தை போன்று ஜெபித்தால் பரலோகத்தின் தேவன் யோசபாத்துக்கு அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றி கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சரித்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசியுங்கள். யோசபாத்துக்கு வெற்றி கொடுத்த அதே கர்த்தர் இப்படியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பலனற்ற ஆத்துமாவுக்கும் வெற்றி கொடுப்பாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.